அதிக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். பூமியுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுல இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மிக முக்கிய பங்காற்றுது. இதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு 176 நாடுகளுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு ஒரு மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. சரி, இது பூமியோட சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துல 5,21,00,000 டன் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் எஞ்சி நிற்கிறதா ஆய்வு முடிவு தெரிவிக்குது. சரி, யார் அதிக அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளை விட்டு செல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்துல இந்தியா இருக்கு. ஒரு வருஷத்திற்கு 93 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மறுசுழற்சி செய்யவோ மறுபயன்பாடு செய்வதிலோ மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்கு. அடுத்தடுத்த இடங்கள்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நைஜீரியால ஒரு வருஷத்திற்கு 3.5 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி இந்தோனேஷியால 3.4 லட்சம் டன், சீனாவில் 2.8 லட்சம் டன், பாகிஸ்தான்ல 1.7 லட்சம் டன், வங்கதேசத்துல 1.7 லட்சம் டன் அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படுது. சரி, ஐநா எச்சரிக்கை கிடையாது. பிளாஸ்டிக் கழிவுகள் மனிதர்களுடைய உடல்ல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதய பாதிப்பு, பக்கவாதம் ஏற்படுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மிக முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. புற்றுநோய் பாதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மனிதனுடைய விந்தணுக்கள்லையும் பிளாஸ்டிக்குடைய நுண்துகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சூழியல் பாதிப்பையும் உடல் நலத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்படுத்ததா சொல்றாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்த்தாலே இந்த கழிவுகள் ஏற்படுறது தவிர்க்கப்படும். மஞ்சப்பை தான் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கூடிய இந்த மஞ்சப்பை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்கம். ஸோ அதன் அடிப்படையில் பிளாஸ்டிக்கை தவிர்த்து இந்த மஞ்சப்பைக்கு மீண்டும் மாறலாம். ஒவ்வொரு பொருளையும் அது மறுசுழற்சிக்கு உட்பட்டதா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். மறுபயன்பாடு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதன் மூலமா பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் அப்படின்றதான் இந்த துறை சார்ந்த நிபுணருடைய கருத்தா இருக்கு.